Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்ததில் கைதாகி சிறப்பு விசாரணை குழு விசாரணை வளையத்தில் உள்ள ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் துன்புறுத்தல் செய்தது தொடர்பாக கடந்த மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிறப்பு விசாரணைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சிபிசிஐடி வளாகத்தில் ஞானசேகரனிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது வலிப்பு ஏற்பட்டது போல் பாவனை செய்ததை அடுத்து ஞானசேகரன் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஞானசேகரனுக்கு உண்மையிலேயே வலிப்பு ஏற்பட்டதா அல்லது நாடகமா என்ற சந்தேகம் தற்போது பலரிடையே வலுத்து வருகிறது. டெல்லியில் 87 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் பஞ்சாப் விவசாயி ஜக்ஜித் சிங் போராட்டத்தை மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி சென்னையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற பரிந்துரையை நிறைவேற்றாததை கண்டித்து டெல்லியில் ஜக்ஜித் சிங் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார். இப்போராட்டத்தை கண்டுகொள்ளாத மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகே சம்யுக்த கிஷான் மோர்ச்சா அமைப்பின் தமிழக தலைவர் ஐயா கண்ணு, தமிழக ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையிலான விவசாயிகள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் 50 இடங்களில் டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அண்ணா நகரில் பெண் காவலரின் கழுத்தை மாஞ்சாநூல் அறுத்த விவகாரத்தில் ஒருவர் சிக்கினார். அமைந்தகரை காவல் நிலைய கணினி பெண் காவலர் ரம்யா பணி முடிந்து வீட்டுக்கு சென்றபோது அண்ணா நகர் வளைவு மேம்பாலத்தில் காற்றாடி மாஞ்சாநூல் கழுத்தை அறுத்ததில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து அமைந்தகரை காவல் நிலையத்தில் ரம்யா அளித்த புகாரின் பேரில் PP கார்டன் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாட்சாரம் பிடிபட்டார். அவரிடமிருந்து ஒரு மாஞ்சாநூல் மற்றும் காற்றாடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிகள் காவல்துறையினர் தூக்கத்தில் இருப்பதால் மீண்டும் மாஞ்சாநூல் விளையாட்டு தலை தூக்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.